ஒரு ட்ரேடரை பார்க்கும்போது வெளியில் சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா புது காரு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அவங்க போர்ட்ஃபோலியோலாம் நிறைய ப்ராஃபிட்டோடலாம் காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே ட்ரேடர்லாம் அப்படி தான் அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்களா? ஒரு ட்ரேடர் ஒரு நாளில் எவ்வளோ பிரச்சனையை சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது ட்ரேடராக ரொம்ப ஈஸியாக பை செல் பண்ணிவிட்டு பெரிய வீடு, பெரிய காரு, நிறைய ப்ராஃபிட் மட்டுமே போடக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, இப்படி ஜாலியாக இருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணும். இதுதான் நீங்கள் சோசியல் மீடியாலாம் பார்க்குற ஒரு இது. ஆனால் ரியாலிட்டியாக அது நடக்கலாம். அதாவது இன்னொரு சைடு இருக்குது, அது ரியாலிட்டியாக நடக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க கோத்ரூ பண்ண அந்த ஜேர்னியை யாருமே காமிக்கிறதில்ல. அந்த ரியாலிட்டிலாம் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ட்ரேடராக அவங்க ஜேர்னியில் அவங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வராங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட வெலாட்டிலிட்டி. மார்க்கெட் வெலாட்டிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டு திடீர்னு ஒரு 200 பாயிண்ட் டவுனில் இருக்கும். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கும். சில நாள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே அப் மூவ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். சில நேரம் மார்க்கெட் போட்டு அடின்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. சில நேரம் மார்க்கெட்டுக்கே எங்கே போகிறதுனே தெரியாமல் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம். 100 பாயிண்ட்ஸ், 50 பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம். ஒரு பிகினராக நம்மளை பயமுறுத்துகிற விஷயம் மார்க்கெட்டு தான். அதோட அந்த மூமெண்ட்டை நம்மளால் ஹேண்டில் பண்ணவே நமக்கு அது பக்குவமே இருக்காது. ஏன்னா அதோட மூவ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், டைனமிக்காக இருக்கும், நம்மளை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணும். அதுவும் ஒரு பிகினராக நம்ம சும்மா ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே ப்ராஃபிட்டில் போகும். இது பிகினர்ஸ் லக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த டைம் அப்படி நடந்துடும். அதனால நம்ம என்ன நினைப்போம், ஒரு பிகினராக நெக்ஸ்ட்டும் ட்ரேட் எடுப்போம், அதுவும் ப்ராஃபிட் தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுப்போம். ஆனால் அதெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக தான் போகும். அப்போ தான் அந்த மார்க்கெட்டோட ஒரு கோர முகமே நமக்கு தெரிய வரும். ஒரு ப்ரோ ட்ரேடர் கூட மார்க்கெட்டில் டெய்லி லேர்ன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ட்ரேடராக நம்ம மார்க்கெட் சர்டனிட்டியை அன்சர்டனிட்டி, மார்க்கெட்டில் இதான் நடக்கும் அதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு ட்ரேடராக உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் அன்சர்டனிட்டியை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அன்சர்டனிட்டினா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, நம்ம டெய்லி ஆஃபீஸ்க்கு போகும்போது நமக்கு தெரியும், நம்ம போனால் நம்மளோட வேலை இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ப்ரீப்ளான்டாக தெரியும். அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஒர்க் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா அது ஒன்றும் அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு இது நடக்க போகுது அது நடக்க போகுதுன்னு தெரியாத மாதிரி இருக்காது. ஒரு 70 to 80% இதுதான் என் வேலைன்றது நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ட்ரேடராக இருக்கும்போது அது இப்படி தான் மார்க்கெட் போகும், இல்லை மார்க்கெட் கீழே தான் போகும், மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் தான் போகும், அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் செட் பண்ணி வச்ச மாதிரி அங்கே எதுவுமே நடக்குது. எல்லாமே அன்சர்டனிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் எடுக்கிற ஒரு ட்ரேட் லாஸ்ட்டில் போகுமா ப்ராஃபிட்டில் போகுமா உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு டே உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்குமா ப்ராஃபிட்டில் முடியுமா அதுவும் நமக்கு தெரியாது. இப்படி நீங்கள் அன்சர்டனிட்டியை தான் உங்கள் ஃப்ரெண்டாகவே ஒரு ட்ரேடராக நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மார்க்கெட் வெலாட்டிலிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு பிகினராக ரொம்ப டஃப்பு. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தேவை. அதெல்லாம் நீங்கள் கடந்து வர 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 தான் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த நல்ல நாட்கள் உங்களுக்கு வரும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ப்ரெஷர். இது ரொம்ப முக்கியம் ஒரு ட்ரேடராக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது. ஒரு ஆஃபீஸ் கோயராக நீங்கள் இருந்தீங்க, டெய்லி வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்றப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எமோஷனையும் ஒரு ட்ரேடராக இருந்து அந்த ஒரு நாளில் அவங்க ஃபேஸ் பண்ணுற எமோஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரேடரோட ஜாப் தான் உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஜாப். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் கேரியர் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் வர இன்கம் வச்சு தான் நான் என்னோடய டெய்லி லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்ற தாட்டோட கண்டிப்பாக ட்ரேட் பண்ண யாருமே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா ட்ரேடிங்கோட சக்ஸஸ் இவ்வளோ நாளில் கிடைச்சிரும் அப்படின்னு எந்த அஷூரன்ஸுமே யாராலையுமே கொடுக்க முடியாது. அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது பியூராக நம்மளை டிபெண்ட் பண்ணது தான். நாம் எவ்வளோ அதுக்காக டைம் கொடுக்குறோம், நம்ம எமோஷன்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், டிசிப்ளினாக எப்படி ட்ரேட் பண்ணுறோம், லாங் டேர்ம் திங்கிங் நமக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்தது தான் அது. இதில் நிறைய எமோஷன்ஸ், எல்லா விதமான எமோஷனுமே இந்த மார்க்கெட்டில் நம்ம ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபியர், பயம். இது ஏன் வருது அப்படின்னா, கொஞ்சோண்டு கேபிட்டலில் வச்சுக்கிட்டு பெத்த லாபம் பார்க்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துட்டு ஸ்டாப் லாஸ் போடாமல் இருக்கிறது, ஒரு பொசிஷன் சைஸை பெருசாக வச்சுருக்குது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ட்ரேட் பண்ணுறது. யோசிச்சு பாருங்களேன், இப்போ நான் ஒரு 100 ரூபா வச்சுருக்கேன், 100 ரூபாயில் நான் 1 ரூபா ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னா அந்த 1 ரூபா ரிஸ்க் ஆகி லாஸ் ஆகிட்ட பரவாயில்ல, மீறி
ரூ. 99 இருக்குது, என்னால் அகைன் ட்ரேட் பண்ண முடியும். அதுவே நான் ரூ. 100 வச்சுருக்கேன், அந்த ரூ. 100க்குமே நான் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ ஒரு பயம் தானே நமக்கு வரும். போச்சுடா ரூ. 100 போக போகுது போல அப்படின்னு சொல்லி. அதை தான் நான் சொல்கிறேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆசை. இது ஒரு பெரிய எமோஷன். ஏன்னா அந்த ஆசை அப்படிங்கிற ஒன்றுனால தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளேயே வருவோம். நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய விருப்பங்களோட தான் நம்ம அந்த மார்க்கெட்டுக்கே வருவோம். அந்த ஆசை வந்து தப்பு கிடையாது. அது பாசிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் தான். ஆனால் நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுவேன், நாளைக்கே நான் வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஆகிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேராசைப்படுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப தப்பு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இந்த ஜேர்னியை கொண்டு போகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன். இது வேறு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ட்ரேடிங் பிளானுமே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது தான். அப்படியே பிளான் இருந்தாலும் கண்டினியூஸாக லாஸ் வரப்போ டென்ஷன் தான் ஆகும். சரி என்ன இப்படி பண்ணுது மார்க்கெட்டு, வேணும்னே பழி வாங்குது நம்மளை. அந்த டென்ஷனுக்கு வந்து நாம் பொறுப்பெடுத்துக்காமல் மார்க்கெட் மேலே கோவப்பட்டு ஒரு யூஸ்மே இல்லை. அதனால தான் கோவமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும். நம்ம மேலே இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு கோவம் வராது. மார்க்கெட் ஒன்றும் பண்ணல, நாம தான் எல்லா தப்பு பண்ணுறோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த டென்ஷன் வந்து கண்டிப்பாக வராது. ஸோ ட்ரேடராக லோன்லினஸ் வந்து நிறையவே இருக்கும். என்னென்னா இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா எமோஷனையும் போய் நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா உங்கள் பாஸ் பற்றின அரசல் புரசல் நியூஸ், இல்லை ஆஃபீஸில் நடக்கக்கூடிய காசிப்பு, இதெல்லாம் நீங்கள் உங்கள் கலீக் கூட, ஆஃபீஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ண முடியும், பேச முடியும். ஆனால் ஒரு ட்ரேடராக இருக்கப்போ நீங்கள் நிறைய நேரம் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த லோன்லினஸ்லேயும் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூடயோ உங்கள் ஃப்ரெண்டு கூடயோ இந்த ஒரு நாள் ட்ரேடிங் டேயில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த எமோஷன்ஸை பற்றி நீங்கள் யார்ட்டையுமே ஓப்பன் அப் பண்ண முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டியாகவும் ஃபீல் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம், அதுபடி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நமக்கு அந்த லெவலில் தெரியும் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது, அப்படி மேலே போகுது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் கேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரி பாயிண்ட்க்கு வராமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரியே காமிக்கும். ஸோ அவசரப்பட்டு எங்கே அந்த ப்ராஃபிட் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு நினச்சா அவசரப்பட்டு அந்த என்ட்ரியை எடுக்கிறப்போ ரிஸ்க் இன்னும் அதிகமாகும். ஏன்னா வந்து ஃபோமோ, ஒரு ட்ரேடராக நீங்கள் ஃபோமோ உங்களுக்கு கூடவே கூடாது. நீங்கள் ட்ரேட் போனால் போயிட்டு போகுது, என்ட்ரி கிடைக்கல விட்டுருவோம், நெக்ஸ்ட்டு ட்ரேட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ட்ரேடிங். இது வந்து சில பேரால் எஸ்எல் ஹிட் பண்ணால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா மார்க்கெட்டு நீ என்ன எஸ்எல் ஹிட் பண்ணிட்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரேட் எடுக்க வேண்டியது. அந்த லாஸை எப்படியா ரெக்கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவும் லாஸில் போய் முடியும். திருப்பியும் என்ன லாஸ் பண்ணிட்டியா, அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரேட் எடுக்க வேண்டியது. ஒரு லாஸ் பண்ணிட்டோம், அதை அப்போவே ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட்ஸோட திருப்பி 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 ட்ரேட் பண்ணிட்டே போவாங்க, கண்ட்ரோலே இல்லாமல். அதுதான் ஓவர் ட்ரேடிங். இதுவும் கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இது வரைக்கும் இந்த சொல்லியிருக்க எல்லா எமோஷனுமே பண்ணக்கூடாது தான். ஆனால் ஒரு பிகினர் ட்ரேடராக மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளும் இதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் எப்போ அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகிடுவாங்க. பட் இந்த ஜேர்னி இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டி வரதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ட்ரேடராக அவங்களோட ஒன் டே லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் பிகினிங்கில். நான் சொல்கிறேன். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் கமிட்மெண்ட். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா ஒரு டைம் லிமிட் இருக்கும். மார்னிங் நான் இந்த டைம் போவேன், ஈவினிங் இந்த டைம் நான் வந்துடுவேன் அப்படின்னு. பட் ட்ரேடிங் வந்து ஃபுல் டைமாக பண்ணும்போது பிகினிங்கில் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எதுக்கு இந்த ட்ரேடிங் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டில் 1008 ஸ்ட்ராட்டஜி இருங்க. அதில் என்னோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் கண்டுபிடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். அதை ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சி அது எனக்கு ஒத்து வருதா அப்படின்னு நான் ஒரு 100 ட்ரேட் எடுத்து அதுதான் எனக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் ஃபைன் பண்ணுறது அதை விட கஷ்டம். அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா, எந்தெந்த மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது, எல்லா மார்க்கெட்லேயுமே ஒர்க் ஆகுதா, அதோட நியூவான்சஸ் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பேக் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அப்புறம் நான் ட்ரேட் பண்ண அந்த 100 ட்ரேடுக்கும் ட்ரேடிங் ஜேர்னல் எடுத்து நான் ரிவ்யூ பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுக்கு எனக்கு டைம் தேவைப்படும். அப்புறம் இதெல்லாமே கரெக்டாக பண்ணாலும் என்னோடய எமோஷன்ஸ் இருக்குது, அது நான் என்னோட அந்த சைக்காலஜி எமோஷன்லாம் நான் ட்ரேடிங்கில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், பாட்காஸ்ட் கேட்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் எனக்கு டைம் வேணும். அப்புறம் மார்க்கெட் மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ண எனக்கு டைம் வேணும்.
என்ட்ரி எக்ஸிட் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியம். ஒரு பர்டிகுலர் லெவலில் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அது மாதிரி எக்ஸிட்டும் அப்படி தான். அந்த பர்டிகுலர் லெவல் தான் என் டார்கெட் அப்படின்னா அங்கே எக்ஸிட் பண்ணலான்னா என்ன வேணால் நடக்கலாம், மார்க்கெட் பொத்துன்னு கீழே விழலாம். ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ டைம் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியம். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா காம்படிஷன். இங்கே மார்க்கெட்டில் நம்ம கூட ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுறவங்க யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கலாம், கோடிக்கணக்கில் பணம் வச்சு ட்ரேட் பண்ணுற இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடராக இருக்கலாம், இல்லை நம்மளை மாதிரி 10,000 20,000 வச்சு ட்ரேட் பண்ணுற ஒருத்தராக இருக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் இப்படி தான் கம்பேர் பண்ணணும். ஒரு நார்மலான ஒரு ரீட்டெயில் ட்ரேடரும் ஒரு நிறைய டெக்னிக்கல் பர்சன்ஸ் வச்சு டெக்னிக்கல் டூல்ஸ் வச்சு மார்க்கெட்டை நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு பெரிய ட்ரேடரும் வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை இல்லையா. ஸோ நம்மளால் முடிஞ்சது என்ன, நம்ம ட்ரேடிங் பிளான் என்ன, அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம். அப்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு ப்ராஃபிட்டாக நம்மளோட பணம் போய் சேராமல் நம்மளும் இந்த மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ். இதெல்லாம் பண்ணிட்டேன், நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டேன், என்னோடய எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், நான் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன், இதெல்லாம் செஞ்சாலும் அடுத்தது ஒரு ஆப்பு இருக்குது பாருங்கள், டெக்னிக்கல் இஷ்யூ. சம்டைம்ஸ் நம்ம ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டில் இருக்கும்போது புக் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ஒரு 500 ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் புக் பண்ணிட்டு வரலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 300 வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஸ்லிப்பேஜ் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் வந்து டக்குன்னு இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நம்ம ஒரு லெவலில் வாங்கணும்னு நினைப்போம், அந்த லெவலில் ஆர்டர் போட்டுருப்போம், ஆனால் கிடைக்காது. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நம்ம ட்ரேடை மிஸ் பண்ண வேண்டி வரும். அந்த ட்ரேட் ப்ராஃபிட்டாகவும் போய் முடியும். ஸோ ப்ராஃபிட்டையும் நம்ம வந்து மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்கர்ஸில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் கூட வரும். நம்மளால் பையும் பண்ண முடியாது, செல்லும் பண்ண முடியாது. ஆனால் பொசிஷன் நம்ம எடுத்திருப்போம், அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரம்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். இதெல்லாம் ஒரு ட்ரேடராக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை ரிலேட் பண்ணிக்கவே முடியும் உங்கள் கூட. 6th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்டு. ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணால் கூட இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து அதிகம். ஸோ நீங்கள் வந்து அதிக தடவை என்ட்ரி பை செல் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெட்டாக பார்க்கும்போது உங்களோட ப்ராஃபிட் வந்து குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. 7th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரெகுலாரிட்டி. ஸ்டாக் மார்க்கெட்டை செபி ரெகுலேட் பண்ணுறாங்க. அந்த ரெகுலேஷன்ஸையும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ட்ரேடராக நம்ம அதை அடாப்ட் பண்ண வந்து ரெடியாக இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் போய் ஆஃபீஸில் உட்காடுறீங்க, உங்களுக்கான அந்த ரூல்ஸ் வந்து அவங்க எப்போனாலும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்களா அப்படின்ற யோசிச்சு பாருங்களேன். அப்போ தான் ஒரு ட்ரேடர் எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு உங்களுக்கு நல்லா புரிய வரும். இனிஷியல் டேஸில் ஒரு பிகினர் ட்ரேடராக 1 டே முடிகிறது நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த டே ட்ரேடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு எமோஷனை கடந்து போவோம் பார்த்திங்களா, அந்த பீரியட்லாம் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் நமக்கு அது பழகும். நம்ம மார்க்கெட்டை புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம், நம்மளால் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண முடியும், அப்புறம் சக்ஸஸும் தானாக வந்துடும். இந்த மாதிரி தான் ஒரு ட்ரேடர் ஒரு நாளில் அவரோட எமோஷன்ஸை இந்த அளவுக்குலாம் வந்து மார்க்கெட்டில் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஒரு ட்ரேடர் அப்படின்னா கொஞ்சம் இனி நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ